இன்னைக்கு காலையில ஏர்லி மார்னிங்கே வெளிய கிளம்பியாச்சு. முதல்ல எங்களோட குலதெய்வத்த தான் பார்த்தோம். பார்த்துட்டு உவரிக்கு தான் போனோம். உவரி கோயிலுக்கு போய் பாப்பாக்கு முட்டை போட்டு காது குத்தலான்னு தான் இருக்கோம். பாப்பாக்கு 9 மந்த் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா இப்பவுமே போடுறதுக்கு ரீசன் என்னன்னா, அண்ணா ஃபாரின் போறாங்க இன்னும் 2, 3 டேஸ்ல. அதனால 9த் மந்த்துக்கும் கரெக்ட்டா ஸ்டார்ட் ஆனதுனால இப்பவே போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஸ்டார்ட்டிங்ல அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. அண்ணா மட்டுமே மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டைம் போக போக அவங்க வந்துட்டு கோஆப்பரேட்டே பண்ணல. அப்புறம் எல்லாரும் பிடிச்சு வச்சு சேஃபா மொட்டைய போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் மாமா தான் சந்தனம்லாம் தடவி விட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எங்களோட 2ண்ட் வெட்டிங் ஆனிவர்சரியும் கூட. அதனால எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஏன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப நெருக்கமானவங்க எல்லாருமே எங்க கூட அன்னைக்கு இருந்தாங்க. அதனால எல்லார் கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. பெரியவங்க எல்லார்கிட்டயுமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். அப்புறமா பாப்பாக்கு காதும் குத்தியாச்சு. காது குத்துறது வந்து ஒரு 2 மினிட்ஸ்லயே முடிஞ்சுட்டு, ரொம்ப ஃபாஸ்ட்டா குத்தியிருந்தாங்க. அந்த 2 மினிட்ஸ்க்குள்ள பாப்பா ரொம்ப அழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் காது குத்தி முடிச்சதும் 2 காதுலயும் பின்னாடி மருந்தெல்லாம் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் 1 வாரத்துக்கு உப்பு தண்ணி தொட்டு அடிக்கடி உப்பு தண்ணி தொட்டு வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2, 3 டேஸ் கோகனட் ஆயில் போட சொன்னாங்க. இப்ப பாப்பாக்கு வந்துட்டு புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. பெரிய அளவுல ஃபீவர் எல்லாம் வரும்னு நான் பயந்தேன். ஆனா அப்படி தேங்க் காட் எதுவுமே ஆகல. ஆனா அந்த டே ஃபுல்லா கொஞ்சம் சேடா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்க ஃபாஸ்ட்டா சமையல் எல்லாம் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குமே கிளம்பியாச்சு. எல்லாருமே ஆனிவர்சரி ட்ரீட் கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாரும் அம்மா வீட்ல போய் அங்க வந்துட்டு ட்ரீட் குடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அம்மா கடை சாப்பாடு விரும்ப மாட்டாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் 2 தோசை ஊத்திக்கிட்டேன். இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.